ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசனை புதுசு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த கனமழைக்கு அப்புறம் நாம் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் தக்காளி விற்கிற விலை தாங்க. தக்காளி விற்கிற விலைக்கு நாம் ஒரு பங்களாவே வாங்கிடலாமாட்டிருக்குது, அவ்வளோ விலை அதிகமாக இருக்குது. இந்த தக்காளியை எப்படி ஒரு 20-25 நாளைக்கு வச்சு மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்மளோட வீடியோஸை நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பவுலில் வந்து 1 கிலோ தக்காளி இருக்குது. இதை எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பவுலில் தண்ணி நிரப்பிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இது நம்ம மார்க்கெட்டில், சந்தையில் எல்லாம் வாங்கியிருப்போம். தக்காளி நிறையா கைமாற்றம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜெர்ம்ஸு, பாக்டீரியா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தக்காளி பழம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டிங்கன்னா, வாஷ் பண்ணி நல்லா துடைச்சி வச்சிடணும். அப்போ தான் வந்து ஒரு 20-25 நாளைக்கு தக்காளி கெடாமல் நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியிலே ஊற விட்டுட்டேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு காட்டன் துணிலையோ இல்லை டிஷ்யூ பேப்பரை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நல்லா ஒரு காட்டன் துணியிலே நல்லா துடைச்சி இப்படி எடுத்து வச்சுருங்க. தக்காளியை நீங்கள் துடைக்கும் போது தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் தக்காளி அழுகாமல் இருக்கும். இப்போ நான் எல்லா தக்காளியும் இந்த மாதிரி துடைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போது வாங்கிட்டு வந்த தக்காளியில் ஃபஸ்ட்டு எதை யூஸ் பண்ணணும், செகண்டு எதை யூஸ் பண்ணணும், தேர்டு எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, சீக்கிரமாக 1 நாள் 2 நாளில் கெட்டு போயிடும் அப்படிங்கிற தக்காளியை தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு 1 வாரத்துக்கு வச்சு சமைக்கலாம் அப்படிங்கிற தக்காளியை பிரித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமேல் வந்து நம்ம 20 நாள் 25 நாள் பிளான் பண்ணுறோம் இல்லையா, அந்த தக்காளியை தனியாக பிரிச்சுக்கணும். நீங்கள் தக்காளியை எடுக்கும்போதே ஓரளவுக்கு அந்த கண் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பச்சையும் சிகப்பும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தக்காளியை பார்த்து எடுங்க. அப்படி எடுத்திங்கன்னா அந்த தக்காளி வந்து நீண்ட நாளைக்கு வரும். இப்போ நான் தக்காளியை வந்து 3 செக்மெண்ட்ஸாக நான் பிரித்து வச்சுட்டேன். அப்போ தான் வந்து எந்த தக்காளியை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எதை வந்து லாங் டேர்ம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் நமக்கு கிடைக்கும். இப்போது 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டேன். நீங்களும் இந்த மாதிரியே செக்மெண்ட்டாக பிரித்து வச்சுக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 20-25 டேஸ்க்கு வேணுங்கிற தக்காளி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தேர்டு பார்ட்டு, அதில் வந்து கொஞ்சமாக வந்து ரீஃபைண்ட் ஆயில், நம்ம சமைக்கிற ஆயில் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. தக்காளியோடைய கண் இருக்கும் இல்லையா, அதில் இந்த எண்ணெயை தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெயை லைட்டாக அந்த கண்ணில் அப்ளை பண்ணிவிட்டு, இது எப்படி வைக்கணுன்னா, நீங்கள் கீழே ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வைக்கணும். அப்படி வச்சு எல்லா தக்காளியும் அடக்கி நீங்கள் வெளியில் வச்சாலும் சரி, இல்லை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, கண்டிப்பாக 20-25 டேஸ்க்கு தக்காளி கெடாமல் இருக்கும். நான் இப்போ வந்து ஒவ்வொரு தக்காளிக்கும் அதோட கண்ணில் வந்து அந்த ரீஃபைண்ட் ஆயிலை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். தக்காளியை நீங்கள் உள்ளே வைக்கும்போது அது கீழே அந்த கண் வந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி கெடாது. இப்போ வந்து எல்லா தக்காளிக்கும் இந்த ஆயிலை அப்ளை பண்ணி இந்த மாதிரி டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வச்சுட்டேன். இப்படியே நீங்களும் மெயின்டைன் பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போது இன்னொரு 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி கிளாத் கேரி பேக் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே கொடுக்குறாங்க. இந்த கேரி பேக்லாம் நல்லா சேமித்து வச்சுக்கோங்க. தக்காளியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு காட்டன் துணியில் துடைச்சிட்டு இந்த மாதிரி கேரி பேக்கில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலும் ஒரு 20-25 நாள் வரைக்கும் தக்காளி வந்து கெடாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற மெத்தடெல்லாம் செய்ய முடியல அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான மெத்தட், இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? இதே மாதிரி தக்காளியை நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணி துடைச்சி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இருக்காமல் பார்த்துக்கோங்க. நியூஸ் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். பெரிய பேப்பராக இருந்தால் நீங்கள் 2 தக்காளி கூட வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம்.
நான் எந்த பாத்திரத்தில் தக்காளியை ஸ்டோர் பண்ண போகிறேனோ அந்த பவுலில் வந்து கீழே டிஷ்யூ பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரோ போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சின்ன சின்ன நியூஸ் பேப்பருக்கும் ஒவ்வொரு தக்காளியையும் நல்லா கவர் பண்ணி எல்லாத்தையும் அதில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது அதில் ஈரம் படாமல் இருக்கும்போது தக்காளி வந்து ஒரு 20 to 25 டேஸ்க்கு நல்லாவே மெயின்டைன் ஆகும். நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பச்சை தக்காளியெலாம் இருக்கும் இல்லையா, அந்த தக்காளியெல்லாம் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்னும் ஒரு மாதத்துக்கு கூட 30 டேஸ் கூட வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லா தக்காளியையும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க. அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிறத நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது. நான் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கணும். இந்த மாதிரி தக்காளி விலை ஏறும் போதெல்லாம் நான் இந்த மாதிரியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். தக்காளியை ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்க, அதை ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போது ஒவ்வொரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. பச்சை காய் கொஞ்சம் பச்சையாகவும் கொஞ்சம் பழுத்த காயுமாக இருக்கும் இல்லையா, அந்த காய் எடுத்துக்கோங்க. அதில் தக்காளியோட கண் இருக்கு இல்லையா, அந்த கண்ணில் வந்து ஒரு ட்ராப் இல்லை 2 ட்ராப்ஸ் வந்து அந்த வேக்ஸ் வந்து அந்த தக்காளியோட கண்ணில் விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 மந்த் ஆனாலும் இந்த தக்காளி கெடாது. அந்த அளவுக்கு வந்து அந்த வேக்ஸோட அப்சர்வேஷன் தக்காளியில் இருக்கும். எல்லா தக்காளியையும் இந்த மாதிரி வேக்ஸ் கோட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு லாங் டேர்ம் வரும். ஏன்னா தக்காளி விற்கிற விலைக்கு நம்ம இஷ்டத்துக்கு வந்து தக்காளியை பயன்படுத்த முடியாது. கொஞ்சம் பார்த்து தான் சேவ் பண்ணி தான் நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி தக்காளி ஓரியன்டான சமையலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வரும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது எல்லா தக்காளியும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா துடைச்சி எடுத்து வச்சுட்டேன். இதுவும் ஒரு அமேசிங்கான டிப், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. செல்லோ டேப்பில் வந்து சின்னதாக பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது தக்காளியோட கண் சைஸ் ஓரியன்டாக நீங்கள் சின்ன செல்லோ டேப்பை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது தக்காளியோட கண் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த செல்லோ டேப்பை ஒட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக தக்காளி அழுகாது. அதே மாதிரி நீங்கள் தக்காளியை ஸ்டோர் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி செக்மெண்ட் வைஸ் நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சீக்கிரமாக 1 or 2 டேஸ் இருக்கிற தக்காளியெல்லாம் இதோடு சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும். அதனால் அதை தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20 to 25 நாளைக்கு கேரண்டியாக தக்காளியை மெயின்டைன் பண்ண முடியும். நான் எல்லா தக்காளியையும் செல்லோ டேப் போட்டு ஒட்டி இந்த மாதிரி டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வச்சுட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்ச நாள், அதாவது 1 நாள் 2 நாளைக்கு இருக்கிற தக்காளியை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இதை அரைச்சி ஏதாவது தக்காளி சாம்பார் இல்லை வந்து தக்காளி சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரசம் வச்சிட்டிங்க அப்படின்னா அதையும் ஒரு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை பதிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.